பிரைஸ் த லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையில எல்லாம் நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபித்தால் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம்னு உங்களோடு பேசும்படியாக கர்த்தர் எனக்குள்ளே ஏவினதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நாளில் நம்ம முதல்ல வாசிக்க போகிற வேத பகுதி என்னென்னா 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது இந்த தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாங்க, நம்முடைய ஜெபத்தில் முதலாவது நமக்கு என்ன வேணும்னா தாழ்மை வேணுங்க. இந்த தாழ்மை உள்ள ஜெபம் நம்மளை என்ன பண்ணணும்னா ஒரு பெரிய உயர்வுக்குள்ளே கொண்டு போகும். வேதவசனம் சொல்லுது இல்லையா, தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிப்பார், தாழ்மை உள்ளவனை அவர் நோக்கி பார்க்கிறார். நம்ம எவ்வளோ தாழ்த்தி நம்மளை ஜெபிக்கிறோமோ, வேதத்தில் கூட 2 மனிதர்கள் போய் ஜெபிக்கிறாங்க. ஒருவன் ஆயக்காரன், ஒருத்தன் பரிசேயன். பரிசேயன் தான் செய்ததெல்லாம் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டி ஜெபிக்கிறான். ஆயக்காரனோ தன் மார்பில் அடித்துக்கொண்டு வானத்துக்கு தன் கண்ணை ஏறெடுக்க துணியாம தேவன்கிட்ட தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறார். பாவியாகி என் மேலே கிருபையா இறங்கும்னு சொல்லி ஜெபிக்கிறார் இல்லையா? ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்குள்ள ஒரு தாழ்மையுள்ள குணம் இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட ஜெபத்தை அவர் அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கிறார். இப்போ நம்ம வாசித்தோம் இல்லையா, அந்த 2 நாளாகமும் 7:14 என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம ஜெபிக்கிற ஜெபம், அதுவும் நம்ம ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிற ஜெபம், அவருடைய கண்கள் எப்படி இருக்குன்னா டைரெக்டாக திறந்துருக்கு, அவருடைய செவிகள் கவனிச்சுட்டே இருக்குது. ஏன்னா அதுக்கு கீழே இருக்கிற வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய இருதயம் இங்கேயே இருக்குமா. ஆலயத்தின் மேலே அவருடைய இருதயம் எப்போவுமே அவருடைய கண்ணு நோக்கமாக இருக்கும். அவருடைய இருதயம் இங்கேயே எந்நாளும் இருக்குமா. எந்நாளும்னா என்னங்க, டெய்லியும். அப்போ ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கூட கர்த்தர் என்ன பண்ணுறாரு, பதில் கொடுக்குறார். ஆமாங்க, ஆலயத்தில் பாருங்கள், வேதத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம், அன்னாள் கூட ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறா. அவள் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறா. தான் கஷ்டத்தெல்லாம் ஆலயத்தில் வந்து கண்ணீரை ஊற்றி ஆண்டவரோடு பேசுகிறா. அவள் உதடு மட்டும் தாங்க அசைது. அவள் என்ன பேசுகிறான்றது தேவனுக்கும் அவளுக்கும் மட்டும்தாங்க தெரியும். ஆமாங்க, நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் கேட்குற தேவன். நம்ம எவ்வளோ தாழ்த்தி நம்ம ஜெபிக்கிறோமோ நிச்சயமாக நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம தேசத்துக்கும் சேமத்தை கொடுப்பார். புதிய ஏற்பாட்டில் கூட அப்போஸ்தலரில் நம்ம வாசிக்கிறோம், 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியோன்ற மனுஷனை குறித்து நம்ம பார்க்குறோம். அவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் பெரிய ஐஸ்வர்யவான்கள், 100க்கு அதிபதி அவர். ஆனாலும் அந்த 100க்கு அதிபதிக்குள்ளே என்னெல்லாம் நற்குணங்கள் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்குள்ளே மட்டும் இல்லைங்க, அவன் குடும்பத்துக்கே இருந்தது. அவங்க தேவனுக்கு பயந்தவங்களாக இருந்தாங்களாம். என்னெல்லாம் தான தர்மம் செய்யணும், என்னெல்லாம் பண்ணுன்றதுல ரொம்ப கவனமாக இருந்தாங்களா. தேவ பக்தியுள்ள ஒரு குடும்பமாக அந்த குடும்பம் காணப்பட்டது. அந்த இவர் கொர்நேலியோக்குள்ளே இருந்த அந்த நற்குணம் என்னென்ன, முதலாவது நற்குணம் பார்த்தீங்கன்னா தான தர்மம் செய்கிற ஒரு மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். இன்னொரு காரியம், அப்போது அப்படி அவர் ஜெபிக்கும் போது அவருடைய ஜெபம் என்ன பண்ணுது, கேட்கப்படுது. பாருங்கள், தூதன் வந்து பிரத்யட்சமாக தரிசனமாகி சொல்கிறார், கொர்நேலியுவே, உன் தான தர்மம் எல்லாம் தேவனுடைய சந்நிதியில் உன் ஜபமும் தான தர்மமும் வந்து எட்டி இருக்கு அப்படின்னு சொல்கிறார். தரிசனத்தை இந்த கொர்நேலியு பார்க்குறார். இப்போ எவ்வளோ சந்தோஷம் இல்லையா? நம்ம ஜெபிக்கிற விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் உடனே பதில் கொடுக்குறாருன்னா எவ்வளோ சந்தோஷம். நம்ம எப்படி ஜெபிக்கும் போது, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, நம்மளை தாழ்த்தி தேவனிடத்தில் நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது அந்த ஆயக்காரனை போல நம்ம ஆண்டவரே பாவியாகி எம்எல்ஏ கிருபையா இறங்குங்க எசப்பான்னு நம்மளை தாழ்த்தும் போது நம்ம எப்பேற்பட்ட உயர்வில் வேணா இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு தாழ்மையுள்ள ஒரு வாழ்க்கையில் இருந்து தான் நம்ம இந்த அளவுக்கு உயர்வில் போயிருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க, நம்ம எவ்வளோ நம்மளை தாழ்த்தி ஜெபித்ததுனால தான் நம்ம வாழ்க்கை கர்த்தர் இவ்வளோ பெரிய ஒரு உயர்வுக்குள்ளே கொண்டு போயிருக்கார். அதுதாங்க உண்மையான ஒரு விஷயம். எல்லா பெரிய பெரிய மனிதர்களை, ஐஸ்வர்யவான்களெல்லாம் கேட்டு பாருங்களேன், எடுத்தோன்னே யாருமே இவ்வளோ பெரிய ஐஸ்வர்யத்தை அவங்களால பிறக்கும் போதே யாருமே அடைந்திருக்க மாட்டாங்க. அவங்க அதுக்காக பட்ட கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் நெஞ்சமாக இருக்காது. நிறைய உபத்திரவங்களை, பாடுகளை கடந்து தான் அவங்க ஒரு பெரிய ஐஸ்வர்யத்துக்குள்ளே கொண்டு போயிருப்பார் கர்த்தர். பாருங்கள், எல்லாவற்றையும் நம்மளுக்கு பழக்க வைக்கிற தேவனுங்க. நம்ம அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்கிறார், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். ஆமாங்க, எல்லா சூழ்நிலையிலும் நம்ம ஜெபிக்கும் போது, கர்த்தரிடத்தில் நம்மளை முழுசாக ஒப்பு கொடுக்கும் போது, உண்மையாக நம்ம வாழும்போது, நம்மளை தாழ்த்தும் போது, இந்த கொர்நேலியு போல அவன் குடும்பத்தை போல தேவனுக்கு பயந்த ஒரு குடும்பமாக நம்ம இருக்கணும். கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள நல்ல அன்பு, ஐக்கியம், ஒரு மனம் உண்டாகும். இந்த ஒரு மனத்தில் தான் கர்த்தர் ரொம்ப பிரியப்படுறாருங்க. எங்கே ஒரு மனம் உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஸோ நம்ம எல்லாருமே ஒரு மனதாய் கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம். நம்முடைய ஜெபங்களும் கேட்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். நீங்கள் தாழ்மையாக இருங்க, தாழ்மையோடு ஜெபிங்க. நம்மளை எவ்வளோ தாழ்த்துறோமோ
நம்மளுடைய ஜெபத்துக்கெல்லாம் கர்த்தர் நிச்சயமாக பதில் கொடுப்பாருங்க. இந்த வருஷத்தில், இந்த பழைய வருஷத்தில் இப்போ முடிய போதும். இன்னும் 2 நாட்கள் தான் இருக்குது. இந்த 2 நாட்களுக்குள்ள நம்மள எவ்வளோ எவ்வளோ நம்ம தாழ்த்தி ஜெபிக்கிறோமோ, இதுவரைக்கும் நீங்கள் செய்த ஜெபங்கள் ஏதாவது கேட்கப்படாமல் இருந்தாலோ, நிச்சயம் புதிய ஆண்டில் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்க நம் தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். காட் bless you.